வணக்கம் சென்டம் ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதில் சில ஃபேக்ட்ஸோட போகும். இன்னைக்கு 77வது குடியரசு தினம் நம்ம இந்தியாவில் கோலாகலமாக நடந்துகிட்டு இருக்கு. 77வது. எதுக்காக இந்த குடியரசு தினம் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பை நம்ம ஏற்றுக்கிட்டோம். ஓகேவா? எப்போ அப்படின்னா நவம்பர் 26, 1949 கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி மூலயமா நம்ம அந்த கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கிட்டோம். ஏன்னா ஒரு ரூல்ஸுக்கு கீழே இந்தியா நடக்கணும் சுதந்திரம் பெற்ற பிறகு அப்படிங்கிறதுக்காக. அந்த நாளை கொண்டாடுற விதமாக தான் ஜனவரி 26, 1950 குடியரசு தின விழா கொண்டாடினாங்க ஃபர்ஸ்ட். அதோடு சேர்ந்து இப்போ 77 வருஷம் ஆகுது. இந்த நாளில் யார் அன்ஃபர்லு பண்ணுவாங்க? ஹாய்ஸ்ட்னா கீழேருந்து மேலே ஏத்துறது, அன்ஃபர்னா ஆல்ரெடி ஒரு இடத்துல இருக்கிறது, அதை பிரிச்சு விடுறது. இந்த கொடி என்னன்னா ஆல்ரெடி கொடி கம்பத்துல உச்சியில இருக்கும், கட்டி வச்சிருப்பாங்க. யாருக்கு? குடியரசுத் தலைவர் தான் இப்போதைக்கு ஒவ்வொரு ரிப்பப்ளிக் டேவும் கொடியை அன்ஃபர்லு பண்ணுவாங்க. ஹாய்ஸ்ட் ஏத்த மாட்டாங்க, அன்ஃபர்லு பண்ணுவாங்க. இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகே, ஏத்துறதுக்கும் ஒரு மீனிங் இருக்கு, அதை அவுக்கிறதுக்கும் ஒரு மீனிங் இருக்கு. ஓகே, ஸோ இது மெயின், இது ஃபேக்ட்ஸ். ஓகே, இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இன்னைக்கு பார்ப்போம். ஓகே, நாங்கள் கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிஎஃப்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா, கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறோம். டெய்லியும் நியூஸ் பேப்பர் ரீடிங்கும் கரண்ட் அஃபேர்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்னைக்கு உண்டான எத்தனை நியூஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 19 கொஸ்டின்ஸ் என்னமோ இருக்குது, வாங்க பார்ப்போம். இன்னைக்கு என்ன அப்படின்னா, ரிப்பப்ளிக் டே, 77வது ரிப்பப்ளிக் டே இந்தியாவில். இந்த ரிப்பப்ளிக் டே என்ன அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்ம விபூஷன் விருதுகள் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. யார் யாருக்கு விருதுகள் வழங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ. ஓகே, ஃபர்ஸ்ட் இது பாரத் ரத்னா, அதுதான் இதெல்லாம் 2வது, இது 3வது, இது 4வது ஸ்டேஜ்ல இருக்கு. பத்மா அவார்ட்ஸ் 2026. ஸோ எத்தனை பேர் வாங்குறாங்க? கொஷின் என்ன அப்படின்னா, விபூஷன் விருதுகள் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி 5 பேருக்கு. ஓகே, பத்ம விபூஷன் 5 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ 5 பேருக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ 2026 ஆண்டுக்கான பத்ம விபூஷன் மொத்தம் 131 பத்ம அவார்ட்ஸ். ஓகேவா? இதுல தமிழ்நாடுக்கு மட்டும், தமிழ்நாடு எத்தனை பேர் வாங்குறாங்க? கிட்டத்தட்ட 13 பேர். ஸோ மொத்தம் 2 இரட்டையர் விருதுகள் உட்பட 131 பத்ம விருதுகள் வழங்க ஜனாதிபதி என்ன பண்ணியிருக்காங்க? அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல லிஸ்ட் ஆஃப் 5 பத்ம விபூஷன் எத்தனை? 13 பத்ம பூஷன் என்ன, அப்புறம் 113 பத்மஸ்ரீ. ஓகேவா? இதுல லிஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா, பட்டியல்ல 5 பத்ம விபூஷன், 13 பத்ம பூஷன், அப்புறம் 113 பத்மஸ்ரீ. ஓகே, நாட்டின் மிக உயர்ந்த சிவில் விருதுகள் ஒன்றான இந்த பத்ம விருதுகள், பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ 3 பிரிவுகளையும் வழங்குறாங்க. பாரத் ரத்னாங்கிறது இதோட டாப். எதுக்காக இந்த பத்ம விருதுகள் வழங்குறாங்க அப்படின்னா, கலை, சமூக பணி, பொது சோசியல் சர்வீஸ், பொது விவகாரங்கள், அறிவியல் மற்றும் பொறியியல்ல, வர்த்தகம், தொழில், மருத்துவம், இலக்கியம் மற்றும் கல்வி, விளையாட்டு, அப்புறம் குடிமை பணி போன்ற பல்வேறு துறைகளில் செயல்பட்டு நல்ல ஒரு ஒர்க் பண்ணவங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்கப்படுது வருஷம். ஓகே, பத்ம விபூஷன் இது விதிவிலக்கான மற்றும் சிறந்த சேவைகளுக்காக கொடுக்கறது. அதுக்கப்புறம் பத்மபூஷன் உயர் வரிசையின் சிறந்த சேவைகளுக்காக கொடுக்கறது. ஓகே, பத்மஸ்ரீ எல்லாரும் கலை இதுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கறது. அதுக்கப்புறம் அந்த பத்ம விபூஷன் 5 பேர் யாராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தர்மேந்திர சிங் தியோல், அவர் கலைக்காக தர்மேந்திர சிங் தியோல் கொடுக்குறாங்க. KT தாமஸ் பப்ளிக் அஃபேர்ஸ்க்காக கேரளாவை சேர்ந்தவர் கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்ரீ என் ராஜம் ஆர்ட்டுக்காக உத்தரப்பிரதேச உள்ளவங்க கொடுக்குறாங்க. ஸ்ரீ பி நாராயணன் லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷனுக்காக கொடுக்குறாங்க. ஸோ VS அச்சுதானந்தன்
அவரு இறந்துட்டாரு. அவரு பப்ளிக் அஃபேர்ஸ்க்காக கொடுக்குறாங்க. இது அனைத்தும் வந்து விபூஷன் ஒரு 5 லிஸ்ட்டை வந்து ஒரு ஷார்ட்ஸா ஒன்று போடுறேன். அதுக்கப்புறம் பத்ம விபூஷன், அப்புறம் பத்மஸ்ரீ, இந்த பத்ம பூஷன், இது எல்லாமே வந்து ஷார்ட்ஸா உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஓகே, லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ். ஜனவரி 26, 2026 அன்று எந்த குடியரசு தினம் கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். ஸோ விச் எடிஷன் ரிபப்ளிக் டே? இது வந்து 77வது குடியரசு தினம். இதுல யார் கொடியேற்றுவாங்க அப்படின்னா குடியரசு, அதாவது குடியரசு தலைவர். ஓகேவா? இப்போதைக்கு யார் தலைவராக இருக்குன்னா திரௌபதி முர்மு. திரௌபதி முர்மு அவர்கள். இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடி ஏத்துறதுன்னு சொல்லாம கொடி அவிழ்க்கிறது, பிளாக் அன்ஃபர்ல்னு சொல்லுவாங்க. இதான் மெயின் முக்கியம், அன்ஃபர்ல். ஓகேவா? ஆல்ரெடி கொடியில ஏத்தி வச்சிருப்பாங்க, அதை விரிச்சு அதுலேருந்து பூக்களை குட்டுறது தான். ஓகேவா? ஸோ ஏற்ற மாட்டாங்க. இப்போ இதுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு தான் கொடி ஏற்றுவாங்க. ஸோ 77வது. ஓகேவா? 77வது. ஸோ ரிபப்ளிக் டே ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறாங்க. இது எதுக்காக? இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்தே மாதரம் பாடல் எழுதி, வந்தே மாதரம் பாடல் எழுதி கிட்டத்தட்ட 150 வருஷம் ஆயிட்டு. ஓகேவா? இது எதை நோக்கி போகுது அப்படின்னா விக்ஷித் பாரத், வளர்ந்த இந்தியா. விக்ஷித் பாரத். ஸோ இந்த வார்த்தைகளும் தெரிஞ்சுக்கணும். விக்ஷித் பாரத் 2047க்குள்ள வளர்ந்த இந்தியாவா மாறணுங்கிறது தான். ஓகே, ஸோ இதுதான் மெயின். அதுக்கப்புறம் தீம் இதுதான். இந்த கான்ஸ்டியூஷனை இதுக்கு வந்ததுனால கான்ஸ்டியூஷனை ஏத்துக்கிட்டது. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் 26 நவம்பர் 1949ல ஏத்துக்கிட்டாங்க. ஸோ இதை வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மூலமா இந்தியால கான்ஸ்டியூஷனை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ பகிரங்கமா 26 ஜனவரி 1950. ஏன் இந்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1929ல லாகூர் செஷன்ல நேரு அவர்கள் என்ன பண்ணாங்க, பூரண ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அதற்காக அந்த நாளை நினைவு கூறும் வகையில என்ன பண்ணிட்டாங்க, ஜனவரி 26 குடியரசு தினமா அபிஷியலி, அதாவது கான்ஸ்டியூஷனை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான். இவ்வளவு ஃபேக்ட்ஸ் இருக்கு ஒரு ரிபப்ளிக் டேனா பாத்துக்குங்க. ஸோ குடியரசு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26. ஓகேவா? இந்த ஆண்டு இந்தியா தனது 77வது குடியரசு தினத்தை கொண்டாடுது. இந்திய அரசின் சட்டம் ஜனவரி 26, 1950 ஆண்டு நடைமுறைக்கு வந்ததுதான் இந்த நாளை தான் கொண்டாடுறோம். ஏன் ஜனவரி 26ங்கிறதுக்கு அதுக்கும் மீனிங் சொல்லிட்டேன். முக்கிய குடியரசு தின அணிவகுப்பு புதுதில்லியில் உள்ள கர்த்தவ்யா பாதையில், கடமை பாதையில் நடைபெறுது. ஓகேவா? கர்த்தாவியா பாத் எங்க நடைபெறுதுன்னு கேட்பாங்க. இது எழுதிங்க, கர்த்தாவியா பாத். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கடமை பாதை. ஓகேவா? கர்த்தாவியா பாத்த கடமை பாதை. இதை கம்பல்சரியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குடியரசு தின இந்த வருஷம் தீம் என்ன, வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டுகளை ஆத்ம நிர்பாரின் பாரதத்தின் சுயசார்பு இந்தியா. இதுதான் இது கருத்து, தீம். சோ இந்த வந்தே மாதரம் பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதினார். பங்கிம் சந்திர சட்டர்ஜி. ஓகே, எப்போ அப்படின்னா 1889. ஸோ 2020 குடியரசு தினத்திற்கான முக்கிய விருந்தாளிகள் ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த தலைவர்கள் வந்திருக்காங்க. அவங்க பேர் முன்னாடியே சொன்னோம், அதையும் பார்த்துப்போம். என்னன்னா ரிபப்ளிக் டேயோட சிறப்பு விருந்தினர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசிடென்ட் ஆஃப் த யூரோப்பியன் கமிஷன், பிரசிடென்ட் ஆஃப் த யூரோப்பியன் கவுன்சில் அன்டோனியா கோஸ்டா, உர்சுலா வோன் டெர் லெயன். ஓகேவா? சோ இதுதான் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர்கள். உர்சுலா வாண்டர் லெயன். சோ ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் அன்டோனியா கோஸ்டா. இவங்க யாரு வந்து சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா 77th குடியரசு தின விழாவிற்கு. அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம். அப்புறம் இந்தியாவின் தேசிய சுற்றுலா தினம் எந்த தேதியில கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஜனவரி 25. தேசிய சுற்றுலா தினம், இந்தியாவின் தேசிய சுற்றுலா தினம் ஜனவரி 25ஆம் தேதி. இந்த டூரிசம் டே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு குரூப் 1ல குரூப் 2ல கொஸ்டின்ஸ் வந்திருக்கு.
நம்ம நாட்டுக்கு வருமானம் அதிக அளவு எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுல டூரிசத்துலேருந்து அதிக அளவு அந்நிய பணங்கள் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கு. ஸோ அதனாலதான் டூரிசம் இந்த டேவை நம்ம ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்றோம். ஓகே, நேஷனல் டூரிசம் டே இன்னைக்கு தான். ஏன்னா நம்ம இந்தியா வந்து பன்முகைத்தன்மை கொண்டது. ஓகேவா, 3 பக்கம் கடல்ல, ஒரு பக்கம் ஹிமாலயா வந்து சுத்தி பார்க்கறதுக்கே ஃபாரினர்ஸ் நிறைய பேர். அது மட்டும் இல்லாம ஆன்மீக சுற்றுலா நடக்குது, கல்ச்சரல் சுற்றுலா, ஃபெஸ்டிவல் சுற்றுலா. அதுக்கப்புறம் வந்து கேரளால இருக்கிற இந்த லேண்டோட அமைப்பு, தமிழ்நாட்டில் இருக்கிற லேண்டோட அமைப்பு. ஸோ ஹிமாலயாஸ், அது மட்டும் இல்லாம அஷ்ட தேவதைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த அஸ்ஸாமு, அதாவது நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இங்க தொடர்ந்து மழையே பெஞ்சிட்டு இருக்கு. கிளிமாஞ்சாரோ இங்கதான் இருக்கு, மவுசுன்ட்ரோம் இங்கதான் இருக்கு. அப்புறம் என்னன்னா இந்த கைபுல் லம்ஜாவோ, அதாவது மிதக்கும் ஐலாண்ட் இங்கதான் இருக்கு. ஸோ ஏகப்பட்ட பன்முகத்தன்மை, அதுவும் இல்லாம டெசர்ட். ஓகேவா, அவ்வளவு தூரம் நம்ம டூரிசத்தை இழுக்கிறதுக்கு, டூரிசத்தை வரவேற்கிறதுக்கு அவ்வளவும் இருக்கு. ஓகேவா, ஒரு நாட்டுக்கு என்னென்ன தேவைகளோ, பனி இருக்கா, பனி இருக்கு, மழை பெய்தா, மழை பெய்யுது, தண்ணி ஆறுகள் இதெல்லாம் இருக்கா, பெருநியல் ரிவர் இருக்கு, வற்றாத ஜீவன், கங்கா, பிரம்மபுத்திரா போன்ற இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மலைகள் இருக்கா, இருக்கு, ஆரவல்லி ரேஞ்சு, ஹிமாலயன் ரேஞ்சு, வெஸ்டர்ன் கேட்ஸ், ஈஸ்டர்ன் கேட்ஸ் அப்படின்னு இருக்கு. பனிப்பாறைகள் இருக்கா, இருக்கு, லே லடாக் இருக்கு, அதே சைட்ல ஊட்டி, கொடைக்கானல், அதுக்கப்புறம் லோனாவாலா போன்ற இடங்களும் இருக்கு. ஸோ ஃபால்ஸ் இருக்கா, ஜோக் ஃபால்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. ஸோ கழிமுகங்கள் அதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா அதுவும் இருக்கு. ஸோ பறவைகள் சரணாலயம், ஜூ. ஸோ ஏகப்பட்ட டூரிஸ்ட் பாட்டு, கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல். இங்க பொங்கல், அங்க பிகு, சங்கராந்தி போன்ற ஃபெஸ்டிவல்ஸ். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு ஃபெஸ்டிவல். அதை பார்க்க வராங்களா, தெய்வத்தை வழிபடுற விதமா இருக்கா இப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைவர்சிஃபைடான ஒரு கல்ச்சர் இருக்கிறதுனால நம்ம இந்தியாவுக்கு டூரிசம் நிறைய, அதன் மூலயமா வருவாய் அதிகமா வருது. ஸோ நேஷனல் டூரிசம் டே அன்னைக்கு நம்ம இவ்வளவு தெரிஞ்சுக்குவோம். ஏன் டூரிசம் டே இம்பார்ட்டன்ட்ங்கிறதுக்காக. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25 சுற்றுலா தினம். பொருளாதார வளர்ச்சி மேம்பாட்டில் சுற்றுலாவின் முக்கியத்துவத்தை இந்த நாள் எடுத்து காட்டுகிறது. ஓகேவா, ரெஸ்பான்சிபிள் சஸ்டைனபிள் டூரிசம் பிராக்டிஸ். ஸோ சுற்றுலா வேலை வாய்ப்பு உருவாக்கம், பாரம்பரிய பாதுகாப்பு மற்றும் கலாச்சார பரிமாற்றத்துக்கு உதவுது. அதுக்கப்புறம் இந்தியாவோட சுற்றுலா திறனை ஆராய்ந்து மதிப்பிட குடிமக்களுக்கு ஊக்குவிப்பதற்காக ஜனவரி 25 தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வருஷம் தீம் என்னன்னா ரூரல் அண்ட் கம்யூனிட்டி சென்ட்ரிக் டூரிசம். இதுதான் தீம். கிராமப்புற மற்றும் சமூக மைய சுற்றுலா. ஓகே, ரூரல் அண்ட் கம்யூனிட்டி சென்ட்ரிக் டூரிசம். ரூரல் அண்ட் கம்யூனிட்டி சென்ட்ரிக் டூரிசம். டூரிசம். அப்புறம் சர்வதேச கல்வி தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில அனுசரிக்கப்படுது? சர்வதேச கல்வி தினம் அப்படின்னா இன்டர்நேஷனல் டே ஃபார் எஜுகேஷன், ஜனவரி 24. ஓகேவா, இன்டர்நேஷனல் டே ஃபார் எஜுகேஷன் ஜனவரி 24. ஓகேவா, ஸோ இந்த வருஷம் இதோட தீம் என்ன? த பவர் ஆஃப் யூத் இன் கோ கிரியேட்டிங் எஜுகேஷன். ஸோ தீம் வந்து என்ன அப்படின்னா தி பவர் ஆஃப் யூத் இன் கோ கிரியேட்டிங் எஜுகேஷன். ஓகே, இது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல குவாலிட்டி எஜுகேஷனுக்கு 4வது இடத்துல இது இருக்கு. ஸோ இது பார்ப்போம். சர்வதேச கல்வி தினம் ஆண்டுதோறும் ஜனவரி 24 கொண்டாடப்படுது. கல்வியை ஒரு அடிப்படை மனித உரிமையாக கருதப்படுறோம். அது மட்டும் இல்லாம யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி ஜனவரி 24 இன்டர்நேஷனல் டே ஆஃப் எஜுகேஷன் எப்ப அறிவித்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2018. ஸோ உலகம் முழுவதும் அமைதி, வளர்ச்சி மற்றும் மனித கண்ணியத்தை மேம்படுத்துவதில் கல்வியோட பங்கு மிகவும் அளப்பறிக்கிறது. அதோட மட்டும் இல்லாம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல 4வது பிளேஸ்ல கல்வி, அதாவது தரமான கல்வியுடன் இணைக்கப்பட்டிருக்கு, குவாலிட்டி எஜுகேஷன். ஸோ 2026 ஆண்டோட தீம் என்ன, கருப்பொருள் என்ன அப்படின்னா கல்வியை இணைந்து உருவாக்குவதில் இளைஞர்களோட சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் குஜராத். அடுத்த கொஸ்டின், இன்டர்நேஷனல் டே ஆஃப் எஜுகேஷன். ஸோ விச் பிரைவேட் கம்பெனி ஹேஸ் லேட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் சேட்டலைட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இன் சனாண்ட், குஜராத். எந்த இது அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்தோட சனந்தில் செயற்கைக்கோள் உற்பத்தி அடித்தளம் இருக்காங்க. பிரைவேட், ஓகேவா, பிரைவேட்டா. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா அசிஸ்டா ஸ்பேஸ்,
அசிஸ்டா ஸ்பேஸ் எப்படி பிரைவேட் இது நாசா மாதிரி இல்லாமல், ஸோ எலான் மஸ்கோட ஃபால்கன் சொல்லிட்டு ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் சென்டர் இருக்குல்ல, அதே மாதிரி. ஸோ குஜராத் சன்னத்தில் உள்ள கோராஜில் அசிஸ்டா ஸ்பேஸ் ஒரு தனியார் செயற்கைக்கோள் உற்பத்தி வசதியை மேற்கொண்டிருக்காங்க. ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பிளான்ட் நேம்டு பிளாம்னரோ எலக்ட்ரோ ஆப்டிக்கல் பேலோட்ஸை இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ குஜராத்தில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்டர் அர்ஜுன் மோத்வாடியா இதை திறந்து வச்சிருக்கிறாரு. இந்த ப்ராஜெக்டோட மெயின் நோக்கமே ஆத்ம நிர்பார் பாரத் அண்ட் விஷன் ஃபார் டாக்டர் விக்ரம் சாராபாய். ஸோ இதுதான் மெயின் திங். பாம்னோரோ என்று பெயரிடப்பட்ட இந்த ஆலை செயற்கைக்கோள்கள் மற்றும் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் மேலோடுகளை கவனம் செலுத்தி தயாரிக்கிறதுல. ஸோ அது மட்டும் இல்லாம குஜராத் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் அர்ஜுன் மோத்வாடியா இந்த முன்னிலையில் இது அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டம் எதை நோக்கி உள்ளனா ஆத்ம நிர்பார் பாரத் மற்றும் விக்ரம் சாராபாய் தொலைநோக்கு பார்வையில் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்தது மேரா யுவா பாரத், அப்புறம் கம்ஜோங் அப்படிங்கிற மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கவர்மெண்ட் இதை வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா நேஷனல் ஓட்டர்ஸ் டே மை பாரத் மை ஓட்டு அப்படிங்கிற ஒரு இதுல யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸ் கம்ஜோங் என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில அனுசரிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 25 வாக்காளர் தினம், ஜனவரி 25 நேஷனல் ஓட்டர்ஸ் டே 25 ஜனவரி. இது எதுக்காக அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனை எப்போ வந்து நிறுவனாங்க அப்படின்னா ஜனவரி 25. ஸோ அதனாலதான் நேஷனல் ஓட்டர்ஸ் டே 2025 16th எடிஷன் இந்த வருஷம் கொண்டாடுறோம். இந்த வருஷம் என்ன வந்து கருப்பொருள் தீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மை இந்தியா மை ஓட், அதுதான் இந்த வருஷம் டேக்லைனு. சிட்டிசன் அட் த ஹார்ட் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி இதுல சொல்றாங்க. ஸோ இந்த இயரை வந்து என்ன சொல்லிருக்காங்க, இனிஷியேட்டிவ் அண்ட் இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்திய தேர்தல் ஆணையம் 1950 நிறுவப்பட்டு ஓகேவா நாளை குறிக்கும் வகையில ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினம். ஸோ நேஷனல் ஓட்டர்ஸ் டே என்பது 16வது பதிப்பகம். இது மட்டும் இல்லாம 2020 ஆண்டுக்கான கருப்பொருள்னா எனது இந்தியா எனது வாக்கு அப்படிங்கிறதுதான் மை இந்தியா மை ஓட், இந்திய ஜனநாயகத்தின் இதயத்தில் குடிமக்கள் என்ற வாசகத்துடன் இந்த டேக்லைனோட இருக்கு. ஸோ பிரசிடென்ட் திரௌபதி முர்மு இதை சீஃப் கெஸ்டா வந்து இந்த விழாவை சிறப்பிச்சிருக்காங்க. 2025 முன் முயற்சிகள் மற்றும் புதுமைகளின் ஆண்டு மற்றும் சுன்ஸ்கா பர்வ் பீகார் கா கர்வ் அப்படிங்கிற 2 வெளியீடுகள் மூலமா இதை வெளியிட்டாங்க. அப்புறம் ஜனவரி 2026 முக்கியமான நாட்கள். ஸோ இதுதான். ஸோ இதுலயே பார்த்துருவோம் ஓகேவா. இப்போ ஜனவரி 25 என்ன, ஜனவரி 25 ஓட்டர்ஸ் டே வாக்காளர் தினம். ஸோ மேற்கொண்டு என்ன பார்த்தோம், ஜனவரி 25 வேற என்னென்னலாம் பார்த்தோம். ஸோ கமெண்ட் பண்ணுங்க வேற என்னென்ன பார்த்தீங்கன்னு பார்ப்போம். அப்புறம் பஞ்சாபின் முக்கிய மந்திரியான ஷேகத் யோஜனாவின் கீழ் ஒரு குடும்பத்திற்கு வழங்கப்படும் அதிகபட்ச இலவச பணமில்லா மருத்துவ சிகிச்சை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அண்டர் த முக் மந்திரி ஷேக் யோஜனா ஆஃப் பஞ்சாப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 10 லட்சம் ரூபாய் ஓகேவா. 10 லட்சம் ரூபாய். ஸோ 10 லட்சம் ரூபாய் என்னன்னா முக்கிய மந்திரி ஷேக் யோஜனா மேஜர் ஹெல்த் கேர் ஸ்கீமுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து சிஎம் பகவந்த் மான் மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் மொஹாலியில் இது வெளியிட்டிருக்காங்க ஓகேவா. கேஷ்லெஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் 10 lakhs பெர் ஃபேமிலி. இது வந்து 65 லட்சம் ஃபேமிலிஸை இது வந்து காக்குது. ஸோ பெனிஃபிட்ஸ் வந்து கவர்மெண்ட் அண்ட் எம்ப்ளானட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இதில் பெனிஃபிட் அடைவாங்க அப்படின்றாங்க. அப்புறம் 2026 ஐசிசி ஆண்கள் T20 உலக கோப்பையில் வங்கதேசத்தை மாற்றிய அணி எது ஓகேவா. வங்கதேசத்தை மாற்றிய அணி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்து. ஸோ விச் டீம் ரீப்ளேஸ்டு பங்களாதேஷ் இன் த ஐசிசி மென் T20 வேர்ல்டு கப் 2026? ஸ்காட்லாந்து. 2026 ஐசிசி ஆண்கள் T20 உலக கோப்பையில வங்கதேசத்தை மாற்றியமைத்த ஸ்காட்லாந்து. அது மட்டும் இல்லாம பங்களாதேஷ் டிக்ளைன் டு பிளே அண்டர் த பப்ளிஷ் மேட்ச் ஷெட்யூல் இன் இந்தியா. அப்புறம் ஐசிசி இதெல்லாம் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. குரூப் சில இங்கிலாந்து, இத்தாலி, நேபாள், வெஸ்ட் இண்டீஸ், ஸ்காட்லாந்துலாம் இருப்பாங்க. ஓகே.
அப்புறம் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் ஆனுவல் மீட்டிங் டாவோஸ்ல, இதுல தான் வந்து என்னது, ட்ரம்ப் வந்து ஒரு குழு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு, அமைதி குழு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து தெலுங்கானாவுக்கு என்னது சிட்டி, மாடர்ன் ஏஐ சிட்டி உருவாக்குறதுக்கு 100 கோடி ரூபாய் வந்து சைன் பண்ணாங்க. ஸோ இப்படி இந்த இதில் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. டாவோஸ் நடைபெற்ற உலக பொருளாதார மன்றத்தின் முக்கிய கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முக்கிய கருப்பொருள்னா தீமு. ஸோ இது என்ன, எ ஸ்பிரிட் ஆஃப் டயலாக் அப்படிங்கிறது தான். எ ஸ்பிரிட் ஆஃப் டயலாக். எ ஸ்பிரிட் ஆஃப் டயலாக் அப்படிங்கிறது தான் இதோட தீமே. ஸோ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் ஆனுவல் மீட்டிங் 2026 டாவோஸ் சுவிட்சர்லாந்தில் நடந்துச்சு. இதுல 3000 குளோபல் லீடர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதோட தீம் என்னன்னா ஸ்பிரிட் ஆஃப் டயலாக் அப்படிங்கிறதான். உரையாடலின் உணர்வு, அதுதான் ஸ்பிரிட் ஆஃப் டயலாக்ங்கிறது. ஸோ இதுதான் அது. தலைவர்கள், தலைமை நிர்வாக அதிகாரிகள் 3000 உலகளாவிய தலைவர்களா ஈடுபட்டிருந்தாங்க. உரையாடலின் உணர்வு என்ற கருப்பொருள் மோதலை விட ஒத்துழைப்பை வலியுறுத்தியது. அப்புறம் புவிசார் அரசியல் பதட்டங்கள், அதுக்கப்புறம் வர்த்தக மோதல்கள் மற்றும் தொழில்நுட்ப நிர்வாக உரையாடல், இது எல்லாமே வந்து இதெல்லாம் நடந்திருக்கு. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் சொல்லுவாங்க. அப்புறம் ரஷ்யா, உக்ரைன் மற்றும் அமெரிக்கா இடையான சமீபத்திய முத்தரப்பு அமைதி பேச்சுவார்த்தையில் எந்த நகரத்துல நடைபெற்றிருக்கு? ரஷ்யா, உக்ரைன் மற்றும் அமெரிக்கா. ஸோ இது எங்க அப்படின்னா அபுதாபி, யுஏஇல நடைபெற்றிருக்கு. ஓகேவா, அபுதாபி யுஏஇல. போர் தொடங்கிய முதல் முத்தரப்பு பேச்சுவார்த்தை இதுதான். அது ரஷ்யா, உக்ரைன் மற்றும் அமெரிக்கா. ஸோ நெகோசியேஷன் என்ன அப்படின்னா, இங்க டான்பாஸ் ரீஜன் ரிமைன் த மெயின் அப்டாக்கிள் டு பீஸ் செட்டில்மெண்ட்க்கு. ஸோ இது வந்து என்னன்னா, நோ இமீடியட் பிரேக் த்ரூ, இது எதுவும் நடக்கல. ஃபர்ஸ்ட் ரஷ்யன் ட்ரோன் அண்ட் மிசைல் ஸ்ட்ரைக் இதுக்கப்புறம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பேச்சுவார்த்தைகள் உடனடி முன்னேற்றம் இல்லாமல் முடிவடைந்தன, ஆனால் பேச்சுவார்த்தைகள் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சமீபத்தில் ஜோதிராஜ் சிந்தியாவால் அகர்வுட் மதிப்பு சங்கிலி மேம்பாட்டு திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்கு? ஸோ அகர்வுட், ஜோதிராஜ் சிந்தியாவில் அகர்வுட் மதிப்பு சங்கிலி மேம்பாட்டு திட்டம். ஸோ இது வந்து திரிபுரால ஜோதிராஜ் சிந்தியானால ஆகினது தான். ஜோதிராஜ் சிந்தியா திரிபுரா, ஓகேவா, திரிபுரா மாநிலத்தில். இது என்னன்னா, ஜோதிராஜ் சிந்தியா லேட் த ஃபவுண்டேஷன் 80 கோடி அகர்வுட் வேல்யூ செயின் டெவலப்மெண்ட் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னா இந்த நார்த் ஃபுல்காபரியில திரிபுரால அடிக்கல் நாட்டிருக்கிறார். திரிபுராவின் வடக்கு ஃபுல்காபுரியில தொடங்கப்பட்டிருக்கு 80 கோடி ரூபாய் செலவுல. விவசாயிகளின் வருமானம் மற்றும் ஏற்றுமதி மற்றும் அகர்வுட்டில் மதிப்பு கூட்டலை அதிகரிக்குதான். அகர்வுட்டுங்கிறது ஒரு பழம், ஓகேவா. 2 சென்ட்ரல் ப்ராசஸிங் சென்டர் கோல்காட், அசாம் மற்றும் திரிபுரால இதை மெயினாக்க போறாங்க. அடுத்தது, உலகின் மிக பழமையான குகை கலை படைப்பு எங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இந்தோனேஷியால கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது வேர்ல்டுலேயே ஓல்டஸ்ட் கேவ் ஆர்ட் ஒர்க் இதுதான். ஓல்டஸ்ட் கேவ் ஆர்ட் ஒர்க்னு சொல்லுவாங்க. எங்க அப்படின்னா இந்தோனேஷியால சுலவேசி சுண்ணாம்பு குகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கதான் இந்த வேர்ல்டு ஓல்டஸ்ட் கேவ் ஆர்ட் ஒர்க். இதுதான் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்ல, எப்பன்னா 67,800 இருந்து 68,000 ஆண்டுகள் பழமையானது. சுலவேசி சுண்ணாம்பு குகையில இந்தோனேஷியால இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரிசர்ச் டேட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. அதுக்கு அடுத்தது ஸ்வஸ்த் சீமா அபியான் அப்படிங்கிற திட்டத்தை எந்த 2 நிறுவனங்களுக்கு இடையான கூட்டு உடன்படிக்கை நடந்திருக்கு? உத்தரகாண்ட் கவர்மெண்ட்டுக்கும் இந்தோ திபெத்தியன் பார்டருக்கும். ஸோ ஸ்வஸ்த் சீமா அபியான், உத்தரகாண்ட் கவர்மெண்ட் அண்ட் இந்தோ திபெத்தியன் பார்டர் ஃபோர்ஸ். ஸோ இவங்க தான் இதுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த இனிஷியேட்டிவ் வந்து ஸ்வஸ்த் சீமா அபியான் 108 வில்லேஜை இதுல வந்து மேம்படுத்த போறாங்க. ஸ்ட்ரென்தனிங் ஹெல்த் கேர் இன் ரிமோட் பார்டர் வில்லேஜ், இதுதான் மெயின் விஷயமே. ஸ்வஸ்த் சீமா அபியான் என்று அழைக்கப்படுது. தொலைதூர எல்லை கிராமங்களில் சுகாதாரத்தை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டதுதான் இது. ஸோ மெமன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சென்று சிஎம் புரஸ்கர் சிங் இது தமானி இதுல கலந்துக்கிறார்.
அடுத்தது, சீனாவுடனான கனடாவின் வர்த்தக உறவுகள் ஆழப்படுத்தப்பட்டால் என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் அரிச்சிருத்திருக்கிறாரு. அதாவது, what action did Donald Trump threaten if Canada deepen in the trade relation with China? என்னன்னா, இம்போஸ் 100% டேரிஃப் போடுவாங்க. ஓகேவா? சீனாவோட தொடர்புகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 100% வரி விதிப்பு கனடாவுக்கு இது அமெரிக்காவில் போடப்படும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் வான் கனடா அகேன்ஸ்ட் எக்ஸ்பேண்டிங் எக்கனாமிக் டைஸ் வித் சீனா. ஓகே, இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரைசிங் ட்ரேட் டென்ஷன் நார்த் அமெரிக்கா மற்றும் யூஎஸ் சைனா ரைவல்ரி இதை வெளியே காட்டுது. அதுக்கப்புறம் 77வது குடியரசு தின அணிவகுப்பில் மத்திய உள்துறை அமைச்சகம் காட்சி படம் எது அப்படின்னா எந்த சட்ட தொகுப்பின் அமலாக்கத்தை எடுத்துக்காட்டுது அப்படின்னு கேட்குறாங்க. இது எதோட அமலாக்கத்துறைனா பாரத நியாய சன்ஹிதா பிராத நகரிக சுரக்ஷா சன்ஹிதா பாரதிய சக்ஷா அதிநயம் அப்படின்னு சொல்லிட்டு எதை காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பாரத நியாய சன்ஹிதா நகரிக சுரக்ஷா சன்ஹிதா மற்றும் பாரதிய சாக்ஷா ஆதின்யம் அப்படிங்கிறது. இது என்னன்னா இந்தியாவோட ஷிஃப்ட் டு மாடர்ன் சிட்டிசன் சென்ட்ரிக் கிரிமினல் ஜஸ்டிஸை இது எடுத்துக்காட்டுது. ஐபிசி, சிஆர்பிசி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இதெல்லாம் காமிக்குது. ஓகேவா? 1 ஜூலை 2021 இந்த சக்ஷா நஃபீஸ் இதெல்லாம் வந்தது இல்லையா, அதை மேற்கொண்டுதான். சட்டங்கள் ஜூலை 2024 அமலுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்திய ஆயுதப்படைகளுக்கான ராணுவ குவாண்டம் மிஷன் கொள்கை கட்டமைப்பு வெளியிட்டவர் யார்? ஸோ இது வந்து சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஜெனரல் அனில் சௌஹான். ஜெனரல் அனில் சௌஹான் தான் இதை வெளியிட்டிருக்கிறாரு. ஓகே, பாதுகாப்பு படைத்தலைவர் ஜெனரல் அனில் சௌஹான். ஸோ மிலிட்ரி குவாண்டம் மிஷன் பாலிசி ஃப்ரேம் ஒர்க்கை வெளியிட்டிருக்காங்க. இந்த முயற்சினால ராணுவம், கடற்படை, அதுக்கப்புறம் வந்து விமானப்படையில குவாண்டம் தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைப்பதை நோக்கமாக கொண்டதான் இது. நன்கு கவனம் செலுத்தும் அந்த பகுதிகள்லாம் இந்த குவாண்டம் தொடர்பு, குவாண்டம் கணினி, அப்புறம் குவாண்டம் உணர்திறன், அப்புறம் அளவியல் மற்றும் குவாண்டம் பொருட்கள் சாதனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த குவாண்டம் டெக்னாலஜி வில் என்ஹான்ஸ் செக்யூர் கம்யூனிகேஷன், ஃபாஸ்ட் கம்ப்யூட்டிங், ப்ரிசிஷன் சென்சிங், அட்வான்ஸ் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டுக்காக. ஸோ இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் இதை ஃபியூச்சரிஸ்டிக்காக ஆக்கிறதுக்கு தான். ஸோ இதுதான் குவாண்டம் கம்யூனிகேஷனுக்கும் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கும் குவாண்டம் சென்சிங், மெட்ரலாஜி, குவாண்டம் மெட்டீரியல்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே முன்னுரிமை கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் பிரதமர் மோடி வரும்போது கேரளாவில் எந்த நகரம் எதிர்கால தொடக்க மற்றும் புதுமை மையமாக சமீபத்தில் சிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வந்து திருவனந்தபுரம். ஓகேவா? திருவனந்தபுரத்தை சொல்றாங்க. விச் சிட்டி இன் கேரளா ரீசென்ட்லி ஃபியூச்சர் ஸ்டார்ட் அப் இன்னோவேஷன் ஹப்பா. ஸோ ப்ராஜெக்ட் வந்து ரயில் கனெக்டிவிட்டி, அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த் கேர், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மூலியமா பிஎம் ஸ்வநிதி கிரெடிட் கார்டு மூலயமா இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜனவரி 23 அன்று பிரதமர் மோடி திருவனந்தபுரத்தை, ஓகேவா, திருவனந்தபுரத்தில் ரயில் மற்றும் மேம்பாட்டு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட போது சொன்னதுதான். அது மட்டும் இல்லாம இது மெயினா எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா ரயில் இணைப்பு, நகர்ப்புற உள்கட்டமைப்பு, ஸோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை மேற்கொண்டது தான். ஸோ எதிர்கால தொடக்கம் மற்றும் புதுமை மையமாக ஸ்டார்ட் அப் ஹப்பா வந்து இதை உருவாக்க போறாங்க. ஸோ தெரு வியாபாரிகள் மற்றும் நடைபாதை தொழிலாளர்களை ஆதரிப்பதற்காகவும் பிரதமர் ஸ்வநிதி கிரெடிட் கார்டு மூலியமாக தொடங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கேரளா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, அதன் மூலயமா மகப்பேறு நலத்திட்டங்களால் பயனடைகிறவங்க அதிக பேர் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின், குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவால் ராஷ்டிரபதி பவனில் திறந்து வைக்கப்பட்ட கிரந்த குதிர் அப்படிங்கிறது சொல்லுது. திரௌபதி முர்முவால் கொண்டு வந்த கிரந்த குதிர் அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னா இந்திய பாரம்பரிய மொழிகளில் கையெழுத்தை பிரதிகள் மற்றும் புத்தகங்கள தொகுப்பு தான் இந்த கிரந்த குதிர் அப்படிங்கிறது. இதை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க 23 ஜனவரி 2026. ஸோ 50 மானுஸ்கிரிப்ட், 2300 புக்ஸ். ஸோ இது மூலயமா எவ்வளோ அப்படின்னா கிரந்த குதிர் ஜனவரி 23 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா திரௌபதி முர்மு அவர்கள். ஸோ இது மூலயமா 11 இந்திய பாரம்பரிய மொழிகளில் 50 கையெழுத்து பிரதிகள் மற்றும் 2300 புத்தகங்கள் கொண்டிருக்கு. இதுல என்னென்னலாம் அடங்குன்னா காவியம், தத்துவம், மொழியியல், வரலாறு, நிர்வாகம், அறிவியல், பக்தி இலக்கியம், இந்திய அரசமைப்பு, இது எல்லாமே அந்தந்த 22 லாங்குவேஜ்ல அமையறதுதான். ஓகேவா? ஸோ இந்தியாவின் பாரம்பரிய தொழில் மொழிகளை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும்
ஞான பாரத மிஷனை ஆதரிக்கவும் இது முன் நின்று உருவாக்கப்பட்டதுதான் இந்த கிறந்த குதிர். மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களால் பல்கலைக்கழகம் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களாம் இதுல சேர்ந்திருக்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் இது என்ன அப்படின்னா, சிங்கப்பூரில் சமீபத்திய 1 பில்லியன் சிங்கப்பூர் டாலர்களுக்கு மேல் முதலீடு எந்த ஆண்டு வரை தொடர திட்டமிடப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அது 2030க்குள்ள $1 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. இந்த ப்ரோக்ராம் எதை எம்பசைஸ் பண்ணுதுன்னா, ஏஐ டேலண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் குளோபல் கொலாபரேஷனுக்காக மேனுஃபேக்சரிங், ஹெல்த் கேர் மற்றும் லாஜிஸ்டிக் மற்றும் ஃபினான்ஸ் இது அனைத்தும் உள்ளடக்கியது தான். ஸோ இதுதான். ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோதான். நாளைக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். மொத்தம் 19 கொஸ்டின் இதில் பார்த்துருக்கோம். ரொம்ப நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிஎஃப்னு உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஃபைலை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். அடுத்து உங்களை தினமணி பேப்பர் ரீடிங்கில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.